ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் லைஃப் லாங் ட்ராவலர். இதுதான் நம்மளோட புது யூடியூப் சேனல். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளோட ஆல் இண்டியா சைக்கிள் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகி இன்னையோட 8 நாள் ஆகுது. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா ஹைதராபாத்தில் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கோம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ 7 டேஸாக கண்டினியூஸாக ரைட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம பாடிக்கு ரெஸ்ட் தேவைன்றதுக்காக ஹைதராபாத்துக்குள்ளே வந்து ரூம் ஸ்டே எடுத்தாச்சு. ஸோ இன்னைக்கு ஃபுல் டே ரூம் தான். ஆக்சுவலாக 2 நாள் ஸ்டே எடுத்திருக்கோம். இன்றைக்கி 1 டே ஃபுல்லாக ரெஸ்ட்டு. ஸோ நாளைக்கு வந்து பர்ச்சேஸ் தென் இங்கே உள்ள டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் விசிட் பண்ணி உங்களுக்கு காட்டலான்ட்டு தான். ஆக்சுவலாக ரூமை காட்டுமா 1 நிமிஷம். ஸோ இதுதான் ரூமு. ஆக்சுவலாக எல்லாமே ஓகே தான். பெட்டாக இருக்கட்டும், பாத்ரூமாக இருக்கட்டும், எல்லா ஃபெசிலிட்டியுமே நம்மளோட பட்ஜெட்டுக்கு கரெக்டாகவே சூட் ஆகிருக்கு. ஸோ டென்ட்லேருந்து மேட்டு எல்லாம் கீழே இருக்குது. ஆக்சுவலாக பேக் மட்டும் தான் மேலே இருக்குது. மற்ற பொருள்லாம் கழிச்சு போட்டு இருக்கேன். என்னடா இது பட்ஜெட் ரைடுன்னு சொன்னேன், பார்த்தோன்னா ரூம்லாம் எடுத்து தங்குறியன்ற மாதிரி கேட்காதீங்க. ரூமோட ப்ரைஸுமே நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ளே தான் அடங்குது. ஸோ கண்டினியூஸாகவும் ரைட் பண்ணவும் முடியாது. ஸோ ரூம் எடுத்து வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. பட் பர்ச்சேஸும் இருக்குது இல்லைங்களா. நாளைக்கு வந்து தான் பர்ச்சேஸாக இருக்கட்டும், இல்லை இங்கே உள்ள டூரிஸ்ட் பிளேஸை விசிட் பண்ணுறதா இருக்கட்டும், நாளைக்கு தான். ஸோ இதோட கண்டினியூவாகவே வீடியோ பார்ப்பீங்க. வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். பாய். ஹாய் காய்ஸ், ஃபைனலி ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பியாச்சு. ஹைதராபாத்தை சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஹைதராபாத்துமே ரொம்ப பெரிய சிட்டி தான். இங்கேயுமே டிராஃபிக்கெல்லாம் எல்லாரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. சென்னை போலவே பெரிய பெரிய பில்டிங்ஸும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெக்காத்லன் தான் போக போகிறோம். எதனாலனா நம்மளோட சைக்கிளை சர்வீஸ் பண்ணுறதுக்காக. இங்கே டெக்காத்லன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சட்வா நெக்லஸ் என்ற ஒரு மாலில் தான் இருக்குது. ஸோ அங்கே வந்தாச்சு. 2 வீலர் பார்க்கிங்குள்ளே வந்துட்டு டெக்காத்லன் சர்வீஸ்க்கு சைக்கிளை கொண்டு போனோம்னு சொன்னதுக்கு நம்ம அண்ணன் தனியாக ஒரு சர்வீஸ் லிஃப்ட்டுன்னு நம்மளை வேற பக்கம் அனுப்பி விட்டுட்டாரு. ஸோ சர்வீஸ் லிஃப்ட்டையும் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம மட்டும் தான் அந்த லிஃப்ட்டில் நம்ம சைக்கிளோட மேலே போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக செகண்ட் ஃப்ளோரில் டெக்காத்லான் இருக்கோம். செகண்ட் ஃப்ளோரை ரீச் ஆகிறதுக்குள்ளவே 2 பேர் ஏறிட்டாங்க. ஒரு வழியாக செகண்ட் ஃப்ளோரும் வந்தாச்சு. ஆனால் டெக்காத்லானை போய் எங்கே கண்டுபிடிக்க போகிறோன்ட்டு குழப்பத்தோடவே உள்ள நுழைஞ்சோம். பட் லிஃப்ட்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் என்ட்ரி ஆகும்போதே டெக்காத்லான் நமக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. டெக்காத்லானை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உள்ளே போயிட்டு டைரெக்டாக சைக்கிள் செக்ஷன் போயாச்சு. அங்கே உள்ள சர்வீஸர்கிட்டையும் நம்மளை பற்றி எல்லாத்தையும் சொல்லி அவருமே நம்ம சைக்கிளை சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளும் இருக்க அந்த கொஞ்ச நேரத்தில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக சைக்கிளும் ரெடி ஆயிடுச்சு. நம்மளும் நமக்கு தேவையான டியூபு, பஞ்சர் கிட்டு, ட்ராக்னு சொல்லிட்டு எல்லா பொருளும் வாங்கியாச்சு. டெக்காத்லானுக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பிடலாம். வெளியே வந்து மாலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வடிவில் இருக்கும். 4 ஃப்ளோர் வச்சு ரொம்பவே அழகா இருந்துச்சு. மால்லேயே டைமை வேஸ்ட் பண்ணுற வேண்டான்னு அங்கே இருந்தோம் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ பக்கத்தில் உள்ள டூரிஸ்ட் பிளேஸை மேப்பில் அடிச்சுட்டு அதை நோக்கி பயணம் போய்கொண்டு இருந்துச்சு. போய்கிட்டே இருக்கும்போது ரோட்டோரம் பார்த்தீங்கன்னா நம்மளோட காந்தி தாத்தாவை 7 உட்கார வச்சுட்டு இருக்காங்க. ரோட்ல இறங்கி டிராவல் பண்ணாதான் தெரியுது ஹைதராபாத்தோட அழகே. அங்கங்க ஏகப்பட்ட கண்ணை கவரக்கூடிய அளவுக்கு டூரிசம் வளர்ந்து இருக்கு. இந்த ஒரு மசூதி நான் போன நேரத்துக்கு ரொம்ப பிரம்மாண்டமா அழகாவும் காட்சி அளிச்சுது. இந்த பிளேஸ்க்கு அனைவரும் வர்றதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு புறா கூட்டம் தான். இதை பார்க்கவே அவ்வளோ ஜனம் வந்து கொண்டே இருக்கு. குழந்தைகள்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க அந்த ஒரு பிளேஸ்ல இருந்து. புறாக்களோட அந்த மசூதியை பார்க்கறதுக்கும் அவ்வளோ ஒரு அழகா இருந்தது. அதை தொடர்ந்து நம்ம இப்போ எங்க மெயினா போய்கிட்டு இருக்கோம்னா சார்மினாலுக்கு தான். ஸோ ஹைதராபாத்னாலே எல்லாருக்கும் தெரியக்கூடியது அந்த சார்மினால் தான். ஸோ அவனை விசிட் பண்றதுக்காக தான் போய்கொண்டு இருக்கோம். அங்க இங்கன்னு பல தெருக்கள் உள்ள பூந்து ஒரு வழியா சார்மினால ரீச் பண்ணியாச்சு. பார்ப்பதற்கு என்னவோ பிரம்மாண்டமாக தான் இருக்கு. ஆனா அந்த சுத்தி இருக்க மக்கள் கூட்டம் தான் நம்மள தவிக்க வைக்குது. சைக்கிளோட உள்ள பூந்துட்டு வெளியே வர்றதுக்குள்ள படாத பாடுபட்டாச்சு. ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. என்ன விட்டா போதும் தான் அங்க இருந்து தப்பிச்சு ஓடியாங்க. சைக்கிள் என்னவோ ரோட்ல டிரைவ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்தது. ஸோ அடுத்து நம்ம எங்க போறோம்னா லும்பினி பார்க் அப்படின்னு ஒரு பிளேஸுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சஜஷன் பண்ண ஒரு பிளேஸ் தான் அது. ஸோ அவனை போய் ரீச் பண்றதுக்குள்ள நல்லாவே இருட்டுடிச்சு. இந்த ஒரு பார்க்குக்கு போனாதான் உசேன் சாகர் லேக்குக்கு போயிட்டு அங்க இருக்க புத்த சிலைய போட்டிங்ல போய் விசிட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே அதை பார்க்கறதுக்காக போயிருந்தோம். ஆனா என்ட்ரன்ஸே பிரம்மாண்டமா இருந்துச்சு. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டமும் இருந்துச்சு. இந்த ஒரு பார்க் என்ட்ரன்ஸ்லயே அவ்வளவு ஒரு அழகு கொட்டி கிடக்கு. பார்க்கறதுக்கு அவ்வளவு பிளேசஸ் இருக்கு. போட்டோ ஷூட் எடுக்கலாம். லோக்கல்ல இருக்கக்கூடிய கடைகளா இருக்கட்டும், அவுட்டர்ல பேக்ரவுண்ட்ல தெரியக்கூடிய பில்டிங்கோட லைட்ஸா இருக்கட்டும், ஒவ்வொன்றும் பிரமிப்படைகிற அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும்,
குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்க சின்னவங்கன்னு எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. QR கோடை பயன்படுத்தியும் ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணி டிக்கெட்டை ஈஸியா எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றிக்கும் ₹20 சார்ஜ் பண்றாங்க. ஆன்லைன் பேமெண்ட்டை மொபைல்ல காமிச்சிட்டே என்ட்ரி ஆகலாம். சிகரெட்டு, பாக்கு போன்ற தடைப்பட்ட பொருட்கள் எல்லாம் உள்ள அலோவ் பண்றது இல்ல. பேக்கை செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. உள்ள என்ட்ரி ஆனதுமே குழந்தைங்களுக்கான ஒரு அருமையான ஸ்விம்மிங் பூலை கட்டி வச்சிருந்தாங்க. குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஈர்க்கக்கூடிய வகையில இருந்தது. ஸோ எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நம்மளும் உள்ள ஒரு ரைடு போய் வந்துடலாம்னு சொல்லிட்டு உள்ள நடக்க ஆரம்பிச்சோம். உள்ள போகும்போது அவ்வளோ ஒரு கூலிங்காகவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. மற்ற கேம்ஸும் நிறையவே இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே குட்டீஸுங்க ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒர்த்தான பிளேஸ். நம்மளும் ஆசாசியாக வந்தோம் தண்ணியில் இருக்க புத்தரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு. பட் டைம் இல்லை. தூரத்துலேருந்தே புத்தரை ரசிச்சுட்டு அங்கே உள்ள போட்டிங் எல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். நிறையவே டிஃப்ரெண்டான போட்டிங்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி காஸ்ட். ஆனால் அதில் ஒரு சிறப்பான போட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த சுசுகி இன்ஜின், யமஹா இன்ஜின் வச்சுட்டு வேற லெவல்ல ரைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் லேசர் ஷோ நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா உள்ள என்ட்ரி ₹80 போட்டு இருந்தாங்க. நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ள அடங்காது, அந்த அளவுக்கு ஒர்த்தம் இல்லை என்ற மாதிரி உள்ள போயிட்டு வந்தாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதனாலேயே அதை ஸ்கிப் பண்ணியாச்சு. பார்க் உள்ளவே உடுப்பி ஹோட்டல் இருந்து, பட் அந்த அளவுக்கு வசதி இல்லை நம்ம கிட்ட. ஸோ லோக்கல் ஷாப்புக்கே திரும்பி வந்தாச்சு. வெளியே உள்ள சின்ன சின்ன கடைகள்ல எதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியுமோ அதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரைடு அங்க இருந்து கிளம்பிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது இந்த ஒரு பிளேஸ்ல அவ்வளோ கூட்டம், அவ்வளோ மக்கள் உட்காந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்க இருந்து பாக்குறதுக்கும் அந்த புத்தர் சிலை நல்லாவே தெரியுதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலான்ட்டு இறங்கினா அங்க உள்ள லோக்கல் பிள்ளைங்க தன்னோட வேலையை காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. என்கிட்ட வந்து அவன் அப்படி பண்றான் பாருங்க, வீடியோ எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட சொல்லி கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க. இங்கேயுமே போட்டோ ஷூட் எடுக்க அவ்வளோ பிளேசஸ் இருந்துச்சு. நைட்லயுமே நிறைய பேர் போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப தூரம் இதே போலதான் வந்து கொண்டே இருந்துச்சு. ரோட்டு ஓரமா நிறைய சிலைகளும் இருந்துச்சு. அதுல ஒண்ணு பிரம்மாண்டமா இந்த குதிரையில இருக்கிற யாரு என்ன என்றெல்லாம் தெரியல, பட் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. ஒரு பக்கம் ஆர்மி டேங்கரும் நின்றுட்டு இருந்துச்சு. இந்த ஒரு டேங்கர் மேல குழந்தைகள் எல்லாம் ஏறி என்ஜாய் பண்ணி கொண்டு இருந்தாங்க. நம்ம ரூமுக்கு பக்கத்திலேயே டி நகர்ல இருக்க போலவே மார்க்கெட்டும் இருந்துச்சு. கூட்டத்துல நடக்க கூட முடியாது போல அவ்வளவு கூட்டம் இருந்தது. நாமளும் வெயிட் பண்ணி ஒரு வீடியோ எடுத்தாச்சு. இங்கேயுமே கூட எல்லா பொருட்களும் கிடைக்கும் போல ரொம்பவே கடைகள் அதிகமாக இருந்தது. இன்னைக்காவது ஹைதராபாத் பிரியாணி சாப்பிடலான்னு நம்ம போன கடை தான் பிரியாணி ஹவுஸ். ஒரு வழியா ஹைதராபாத் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு சைக்கிளை சேஃபா நிப்பாட்டிட்டு வந்துச்சு. பாருங்க, ஹைதராபாத் பிரியாணியை டேஸ்ட் பண்ணிட்டு நம்ம பாய்க்கும் ஒரு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி டேவே முடிந்தது. பிரியாணியோட மட்டும் இல்ல, இந்த விளாகோடவும்.